இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய மிஸ்டரி. அதாவது சுவிட்சர்லாந்துல செரின் லெபார்டரியில ஏன் நடராஜருடைய சிலையை வைக்கணும்? நடராஜருக்கும் சயின்ஸுக்கும் என்ன சம்பந்தம்? செரின் லெபார்டரியில சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸை பத்தி ஆராய்ச்சி நடக்குது. ஸோ மிகவும் ரொம்ப பிரசித்தியான ஆராய்ச்சி நிலையம் அது. அதனுடைய முன்னாடி ஏன் நம்ம நடராஜர் எடுத்துட்டு போய் வைக்கணும்? நடராஜருக்கும் சயின்ஸுக்கும் என்ன சம்பந்தம்? த மோஸ்ட் ஃபேமஸ் கார்ல் சாகன் நடராஜரை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க? இந்த எல்லாத்தையும் தான் நம்மளுடைய வீடியோவில் பார்க்கணும். வாங்க பார்க்க போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய சயின்டிஸ்ட் இஸ்ரோவாக இருக்கட்டும், நாசாவாக இருக்கட்டும், அல்லது மோஸ்ட் ஃபேமஸ்ட் சயின்டிஸ்டான கார்ல் சாகனாக இருக்கட்டும், எல்லாருமே ஏன் நடராஜர் சயின்ஸோட ஒப்பிட்டு பார்த்தாங்க. அந்த செரின் லெபார்டரியில ஏன் நடராஜரை வச்சிருந்தாங்க? அப்போ நடராஜருக்கும் சப்பாட்டாமிக் பார்ட்டிகளுக்கும் என்ன தொடர்பு? இந்த விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நடராஜருடைய இந்த தாண்டவம் என்பது த காஸ்மிக் டான்ஸ்னு குறிப்பிடப்படுது. அந்த காஸ்மிக் டான்ஸும் சப்பாட்டாமிக் பார்ட்டிகள்ல நடக்கக்கூடிய அணுத்துகளுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த நகர்வும் ஒரே மாதிரியாக ஒத்து இருக்குது. ஸோ இந்த காஸ்மாலஜி இயங்கிறதும் நடராஜருடைய டான்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த புகழ்பெற்ற விண்ணியலாளரான கார்ல் சாகன் தன்னுடைய புக்கில் அவங்க பதிவிடுறாங்க. அப்போ இந்த வியக்கத்தக்க இந்த விஷயங்களை நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு எவ்வளோ இயல்பாக கொடுத்துட்டு போயிட்டாங்க பாருங்க. ஏன்னா அந்த நடராஜருடைய அந்த ஆலயமா இருக்கக்கூடிய சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜருடைய ஆலயம் என்பது பூமிக்கு நார்த் போல்லையும் சவுத் போல்லையும் இல்லை, த சென்டர் ஆஃப் த எர்த் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்தலம். அது ஆகாய ஸ்தலம்னு சொல்றோம். இந்த ஆகாய ஸ்தலத்துன்னு ஏன் நமக்கு வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, நார்த் போல்லி அதை தென் துருவத்துல இல்லாத வட துருவத்துல இல்லாத மையத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்புமிக்க ஆலயம் தான் நம்மளுடைய மகா நடராஜருடைய ஆலயம். இந்த நடராஜருக்கு தனி சிறப்பு என்பது பாத்தீங்கன்னா, ஆணி திருமஞ்சனம் என்பது மகா சிறப்பான ஒரு விஷயம். அந்த ஆணி திருமஞ்சனமானது ஆணி மாசம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை, அதாவது ஜூன் மாசம் 22ஆம் தேதி அன்னைக்கு வருது. ஸோ அந்த ஆணி மாசம் நடக்கக்கூடிய திருமஞ்சனத்துல நம்ம என்னென்ன வழிபாடு செய்யணும், இறைவனை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும், ஆலயத்துல என்ன விஷயம் நடக்கும், அதெல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல பாத்தீங்கன்னா, இந்த ஆணி திருமஞ்சனம்னுடைய வரலாற்றின் தொகுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுவும் ஒரு சயின்ஸ் தான். ஆணி திருமஞ்சனம் என்பது தேவர்களுக்கு நம்மளுடைய ஒரு வருடம் என்பது அவங்களுக்கு ஒரு நாளாக கருதப்படுகிறது. அப்ப அந்த ஒரு வருடத்துல அவங்களுக்கு வர அந்த ஆணி மாசம் தான் பாத்தீங்கன்னா பிரதோஷ காலம்னு சொல்லுவாங்க. அதாவது ஈவினிங் டைம்ல இருக்கக்கூடிய காலம். அவங்க சிவபெருமான வழிபாடு செய்யக்கூடிய நேரமா அந்த ஆணி மாசம் தான் அவங்களுக்கு அந்த ஒரு வருஷம், நமக்கு ஒரு வருஷம் அவங்களுக்கு ஒரு நாள், அந்த ஒரு நாள் வரக்கூடிய ஈவினிங் டைம் தான் இந்த ஆணி மாசத்தினுடைய திருமஞ்சனம். திருமஞ்சனம்னாலே அபிஷேகம். அப்ப அந்த திருமஞ்சனம் செய்யக்கூடிய, அதாவது தேவர்கள், ரிஷிகள், அப்ப தேவலோகத்துல இருக்கக்கூடிய ஒரு செலஸ்டியல்ல இருக்கக்கூடிய அனைவருமே தியானிக்கக்கூடிய பொழுது சிவபெருமான. அப்ப அந்த பொழுதுல நம்ம இங்க ஆணி திருமஞ்சனமா நம்ம இதை வழிபாடு செய்து கொண்டாடிட்டு வரோம். அப்ப இதுல என்ன சயின்ஸ் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, டைம் டைலேஷனை காமிக்கிறாங்க பாருங்க. தேவர்களுக்கு நம்மளுக்கும் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு வருஷம் எடுத்தா உங்களுக்கு ஒரு நாளா இருக்குது. அப்ப இதைதான் நம்ம டைம் டைலேஷன் இருக்கும். அப்ப சேட்டன்ல நமக்கு ஒரு டைம் இருக்கும், பூமியில ஒரு டைம் இருக்கும். ஸோ அன்னைக்கு அந்த டைம் டைலேஷன் கான்செப்டை ஒரு புராண வாயிலாக நம்மளுடைய முன்னோர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம்னு பாத்தீங்கன்னா, நமக்கே வியப்பா இருக்குதுன்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழல். இப்ப இந்த ஆணி திருமஞ்சனத்தை பத்தி நம்ம இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஆணி திருமஞ்சனத்துல மிக முக்கியமான அபிஷேகம் என்பது விடியற்கால, அதாவது பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு 3 மணிக்கு நடராஜருக்கு செய்யக்கூடிய அபிஷேகம். முதலாக தைல அபிஷேகம் செய்வாங்க, அதாவது எண்ணெய் காப்புன்னு சொல்லிட்டு. இதை ஸ்டோன் ப்ரெசர்வேஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அதாவது
அதுல வெறும் எண்ணெயை நம்ம சாத்தாம ஒரு மூலிகை எண்ணெயை அதை நம்ம சாத்தும் போது பஞ்சலோகத்துல இருக்கக்கூடிய கற்சலையா இருந்தாலும் 100 வருஷம் சேதமடையாம இருக்கணும். அதனாலதான் நம்ம எண்ணெய் அபிஷேகம் செய்யறது. அடுத்தது பாத்தீங்கன்னா மாவு பொடி, அதாவது திருமஞ்சன பொடின்னு சொல்லுவாங்க. அந்த திருமஞ்சன பொடியினுடைய அபிஷேகம் அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு அகற்றத்திற்காக செய்யக்கூடிய ஃபங்கஸ், அதாவது அந்த சிலையில இருக்கக்கூடிய ஃபங்கஸ் எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் டிக்ரீசர், அது எக்ஸ்ஃப்ளோலேண்ட்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு அபிஷேகம் தான் இந்த 2வது அபிஷேகம், மாவு பொடி அபிஷேகம். 3வது தயிர், பால் இதை வச்சு அபிஷேகம் செய்வாங்க. மைல்டு ஆன்டிபாக்டீரியல் வாஷ், அதாவது நுண்கிருமிகளை எல்லாத்தையுமே காலி பண்ணுறது இந்த 3வது அபிஷேகத்தினுடைய வேலை. 4வது அபிஷேகம் என்பது ஒரு தேனை வச்சு நமக்கு அபிஷேகம் பண்ணி கொடுப்பாங்க. அந்த தேன் ரொம்ப ப்ரிசர்வேட்டிவா வேலை செய்யறது, அதாவது சிலையில இருக்கக்கூடிய ஈரப்பதங்களை எல்லாம் அகற்றி சிலையை கடைசி வரைக்கும் பழுதடையாம வச்சிருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி அது. 5வது டெண்டர் கோகனட், அதை இளநீர் அபிஷேகம் செய்வாங்க. அது தெர்மல் எக்ஸ்பென்ஷன், அது தெர்மல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப வெப்ப காலங்களில் சிலை வெடிக்கக்கூடிய நிலையை தவிர்க்கிறதுக்காக அன்னைக்கு மூதாதையர்கள் அபிஷேகமாக இதை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ ஒரு மெட்டல் சயின்ஸாகவும் பார்க்கப்படுது, ஒரு காஸ்மாலஜி பேஸ்டாவும் நடராஜரை நம்ம பார்க்கணும். அப்ப இந்த இருக்கக்கூடிய ஆணி திருமஞ்சனத்துல இந்த அபிஷேகங்களை எல்லாமே காலை 3 மணிக்கு நமக்கு சிதம்பரத்துல செய்வாங்க. அந்த அபிஷேகங்களை பார்த்தா மிக மிக ரொம்ப புண்ணியம் கிடைக்கும், நோய் தீரும். அதுல மிக முக்கியமான ஒரு அபிஷேகத்தை பத்தி கடைசியா நான் சொல்றேன். அப்ப இந்த அபிஷேகங்கள்லாம் நம்ம போயிட்டு ஆணி திருமஞ்சனத்தை அன்னைக்கு விடியற்கால ஒரு 3 மணிக்கு நடராஜருக்கு செய்யக்கூடிய அபிஷேகங்களை பார்த்து அதுல கிடைக்கக்கூடிய பிரசாதங்களை வாங்கி நம்ம பயன்படுத்தினா எப்பேற்பட்ட நோய்களாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பிணிகளா இருந்தாலும், எப்பேற்பட்ட தொழில் தடைகள், ஏவல், பில்லி, சூனியம் எல்லாமே விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அபிஷேகம் தான் ஆணியில நடக்கக்கூடிய திருமஞ்சன அபிஷேகம். கடைசியா மிக முக்கியமான அபிஷேகமாக மகா விபூதி அபிஷேகம் செய்வாங்க. இந்த விபூதி அபிஷேகம் தான் ரொம்ப முக்கியமான அபிஷேகம். ஏன்னா பிரான்ஸ்ல விபூதி பட்டு வரும்பொழுது ஒரு காஸ்மிக் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு ரேடியேஷனை டிரான்ஸ்மிஷன் பண்ணி அனுப்புது, ஒரு பாசிட்டிவான ஒரு ரேடியேஷனை அந்த திருநீர் வாயிலாக எல்லா மக்களுக்கும் சென்றடையக்கூடிய ஒரு அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு காஸ்மாலஜி பேஸ்ட் ஒரு விழாவாத்தான் நம்ம ஆணி திருமஞ்சனத்தை பார்க்கணும். அன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன செய்யலாம், சிவபெருமானுக்கு அன்னம் படைத்து நம்மளால ஒரு சிவலிங்கம் வச்சிருந்தாலும் சரி, நடராஜர் சிலை வச்சிருந்தாலும் சரி, சின்ன சின்ன அதாவது பால், தேன், தயிர் இந்த அபிஷேகங்கள் செய்து நம்ம வழிபாடு செய்யலாம். வர எந்த சிவனடியாரா இருந்தாலும் சரி, யாராவது ஒரு யாசகம் கேட்டா நம்மளால முடிஞ்சது ஒரு பிஸ்கெட் வாங்கி கொடுக்கறதோ, அல்லது தண்ணி கொடுக்கறதோ, அல்லது சின்ன ஒரு டீ கொடுக்கறதோ, எந்த விஷயம் நம்மளால முடியுமோ அதை கொடுக்கலாம். சின்ன சின்ன ஹெல்ப்பை கூட நம்ம செய்துக்கிட்டு வந்தோம்னா அன்னைக்கு பிரதோஷ காலமாகத்தான் தேவர்கள் வழிபாடு செய்யறாங்க. அப்ப அந்த தேவர்கள் வழிபாடு செய்யக்கூடிய மகா பிரதோஷ காலத்தை தான் நம்ம ஆணியினுடைய திருமஞ்சனமா நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அதனால அந்த நாள்ல நம்ம ஒரு நல்லது செய்தோம்னா அந்த நல்லது நமக்கு பெரிய ஒரு கர்மாவை அழிக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி கொடுக்கும். ஸோ ஆணி திருமஞ்சனத்தை அன்னைக்கு எந்த விதமான கோபப்படாதீங்க வீட்டுல. பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் காஸ்மிக் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கக்கூடிய நாள் அது. ஸோ அன்னைக்கு எந்த விதமான நெகட்டிவான திங்கிங் பண்ணாதீங்க, யாரையும் ஒரு முகசுலிவா பேசாதீங்க, யாரையும் காயப்படுத்தாதீங்க. நான் சொன்ன மாதிரி கர்மா விலகணும் போது, தவறு செய்யும் போது கர்மா டபுளின் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நம்ம அன்னைக்கு கொஞ்சம் இறைவனை மட்டுமே சிந்தித்து வாழக்கூடிய ஒரு அற்புதங்கள் நிறைந்த நாளாத்தான் இந்த ஆணி மாசம் 8ஆம் தேதியா இருக்கக்கூடிய திங்கட்கிழமை, அதாவது ஜூன் மாசம் 22ஆம் தேதி அன்னைக்கு வரக்கூடிய ஆணி திருமஞ்சனம் அன்னைக்கு சிவபெருமானை மட்டுமே நம்ம வணங்கி அதுல இருக்கக்கூடிய சயின்ஸையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது மெட்டல் சயின்ஸ் சீக்ரெட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த அபிஷேகத்துல இருக்குது. அப்ப காஸ்மிக் டான்ஸ், அதாவது நம்ம கால் சகட் சொன்ன மாதிரி த காஸ்மிக் டான்ஸ் ஆஃப் சப்அட்டாமிக் பார்ட்டிகிள்குள்ள நடக்கக்கூடிய ஒரு காஸ்மிக் டான்ஸும் அப்ப காஸ்மாலஜி பேஸ்டாகவும் அவர் இருக்கிறாரு. யாருக்குமே ஒரு தெரியாம எப்படி லொக்கேட் பண்ணிருக்காங்க பாருங்க, எக்ஸாக்ட்லி சென்டர் ஆஃப் த எர்த் மேக்னெட்டிக் இக்குவேட்டர்ல, அதாவது நார்த் போல் இல்லாம சவுத் போல் இல்லாம அமைச்சிருக்கிறாங்கன்னா இது எல்லாமே இட்ஸ் நாட் எ கோஇன்சிடென்ஸ்.
இது எதுவுமே தற்செயலா நடந்த விஷயங்கள் இல்லை. எல்லாமே ப்ரீ பிளான்ட் பண்ணி இங்கெல்லாம் நம்ம அமைச்சாதான் இறைவனுக்கு இன்னும் பவர்ஃபுல்லான எப்பொழுதுமே எனர்ஜி இருக்கும். இந்த ஸ்பேஸ் கரெக்டா இயங்கிட்டு இருக்கும். நம்மளுடைய எர்த்து எந்த விதமான டிசாஸ்டரும் இல்லாம ஒரு சமநிலையில இருக்குன்றதுக்காக அங்க நடராஜரை வச்சு அவர் தான் நம்மளுக்கு ஆபத் பாந்தவனாகவும் இருக்கிறாரு. அதாவது அவருடைய நெருப்பு கையில வச்சிருக்கிறத வச்சு அழிக்கிறாங்க, அபயகரத்தை வச்சு நம்மளை காக்குறாங்க, உடுக்கையை வைத்து புதிய அண்டங்களை படைக்கிறாங்க. ஸோ 3 விதமான தொழில்களையுமே செய்வதே நடராஜ பெருமான் தான். அவருடைய பொற்பாதங்களில 2 விதமான பாதம் இருக்கு. ஒரு பாதத்துல அபஸ்மராவை மிதித்து ஆணவம், கர்மம், மாயை இந்த மாதிரியான மும்மலங்களை அழிச்சுக்கிட்டு இன்னொரு ஒரு திருப்பொற்சாரங்களால, அதாவது திருப்பொற்பாதங்களால அம்மைக்கு தன்னுடைய தாயா நினைத்து அவர்களை வாருங்கள் அம்மையேன்னு அழைச்ச காரைக்கால் அம்மையாருக்கு அபயகரம் காட்டக்கூடிய ஒரு பொற்பாதமா இன்னொரு பொற்பாதம் இருக்கும். அவங்க பேய் உருவத்துல அங்க தாளம் தட்டுற மாதிரி எல்லா நடராஜர் சிலையிலுமே இருக்கும். ஸோ ஒரு பாதம் என்பது அடியாருக்கு, இன்னொரு பாதம் என்பது உலகம் சேதமாகாம, உலகம் ஒரு டார்க்குள்ள மாட்டிக்காம அந்த டார்க்கை மிதித்து 2வது பாதத்துல ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் நடராஜ பெருமான். அவர் ஆணி திருமஞ்சனத்தை அன்னைக்கு வழிபாடு செய்யுங்க, வீட்டுல விளக்கேத்துங்க. அன்னைக்கு இன்னொரு ஜோதிட விளக்கம் நம்ம கொஞ்சம் அதிகமா சொல்லணும். ஏன்னா நம்ம அதற்காக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்ப ஜோதிட விளக்கு அடிப்படையில் ஆணி மாசம் சூரியன் பலம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாதம் அது. அப்ப சூரியன் என்பது தேக பலம் அண்டு ஆன்ம பலம்னு சொல்லுவாங்க. தேக பலம் என்பது எவ்வளவு பெரிய உடல் சார்ந்த பிணியா இருந்தாலும், நான் சொன்ன மாதிரி அந்த திருநீர் வாங்கி நம்ம இட்டுக்கிட்டாலும், அந்த அபிஷேகத்துல கிடைக்கக்கூடிய தேன் பால் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி நம்ம மேனியிலையோ அல்லது உள்ளுக்கோ நம்ம எடுத்துக்கிட்டா உடல் சார்ந்த பிணி போகக்கூடிய 100% எவ்வளவு பெரிய ஒரு நோயா இருந்தாலும் விலகக்கூடிய ஒரு சூழலை நமக்கு நடராஜர் உருவாக்கி கொடுப்பாங்க. அதே மாதிரி குரு இப்ப கடகத்துல நல்ல உச்சமான இடத்துல வந்திருக்கிறாங்க. அப்ப குரு பார்வையும் நல்லா இருக்குது, பிளஸ் சூரியனும் வலுப்பெற்றுட்டா அந்த ஜாதகத்துல பில்லி சூனி ஏவல்கள்ல இருந்து ஒரு முற்றிலுமாக விடைபெறக்கூடிய ஒரு சௌகரியமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஆரோக்கியமான நிலையை நம்மளுடைய நடராஜ பெருமான் உங்களுக்கு வழங்குவாங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தா, இன்ட்ரெஸ்டா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இது முதல் தொகுப்பா தான் நம்ம போட்டுட்டு இருக்கிறோம். அதனால நம்ம கமெண்டோ லைக்கோ எதையும் நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. இது ஒரு நல்ல செய்தியை ஒருத்தவங்கிட்ட கிடத்துறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்ப அந்த ஆணி திருமஞ்சனம் அன்னைக்கு, அதனாலதான் இந்த வரக்கூடிய விழாவை நான் முதல்ல உங்களுக்கு சொல்றேன். இந்த ஆணி திருமஞ்சன விழா அன்னைக்கு நல்ல இறை வழிபாடு செய்யுங்க. எப்பேற்பட்ட பிணியாக இருந்தாலும் விலகும். அதுல 100% மாற்று கருத்து இல்லை.